ரூபாய் நோட்டுகளை மாற்ற சென்னையில் உள்ள ரிசர்வ் வங்கி முன்பு ஆயிரக்கணக்கான மக்கள் இன்றும் குவிந்தனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் கண்ணன் தரும் கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். பணம் மற்றும் கள்ள பணத்தை ஒழிப்பதற்காக கடந்த 8ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி 500 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று அறிவித்தார். அதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் தாங்கள் வைத்திருக்கக்கூடிய 500 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை வங்கிகளுக்கு சென்று மாற்றிக்கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து 10ஆம் தேதி முதற்கொண்டு நீண்ட வரிசையில் பொதுமக்கள் நின்று தாங்கள் வைத்திருக்கக்கூடிய 500 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை வங்கிகளுக்கு சென்று மாற்றி வருகின்றனர். அதாவது கருப்பு பணம் வைத்திருப்பவர்கள் அப்பாவி பொதுமக்களை பயன்படுத்தி தாங்கள் வைத்திருக்கக்கூடிய கருப்பு பணங்கள் அவர்கள் மூலமாக அவருடைய ஆவணங்களை பயன்படுத்தி அதை கமிஷன் அடிப்படையில் மாற்றுவதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் நேற்றைய தினம் மத்திய அரசு சார்பில் ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டது. அதாவது பணம் வங்கிகளுக்கு சென்று பணம் மாற்றுபவர்களின் கை விரல்களிலிருந்து மை வைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இன்று முதல் வங்கிகளுக்கு சென்று பணம் மாற்றுபவர்கள் கை விரல்களில் மை வைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் மைசூரில் இருந்து வரக்கூடிய மை இன்னும் வராததால் வங்கிகளில் பணம் மாற்றுபவர்கள் கை விரல்களில் மை எதுவும் வைக்கப்படவில்லை. இன்னும் சில நாட்களில் பணம் மாற்றுபவர்கள் கை விரல்கள் மை வைக்கப்படும் என்று வங்கிகள் சார்பில் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கை விரல்களில் மை வைப்பதால் பொதுமக்களும் சிலர் சிரமப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். அதாவது ஒருவர் 4500 ரூபாய் மட்டுமே மாற்ற முடியும் என்பதால் தாங்கள் அன்றாட செலவுக்கு அது எப்படி சமாளிக்க முடியும் என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் கருப்பு பணம் வைத்திருப்பவர்களுக்கு இந்த கை விரல்களில் மை வைப்பது ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது என்று